அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அக்ஷய திருதியிட மிக முக்கியமான ஒரு பதிவுங்க. இந்த நாளை நம்ம செய்யப்போகின்ற எந்த ஒரு செயல்களாக இருக்கட்டும் அதனுடைய பலன்கள் நமக்கு பெருகி கொண்டே இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அன்றைய நாளில் தங்கமோ வெள்ளி பொருட்கள் நம்ம எது வாங்கினாலும் நமக்கு நல்லபடியாக செல்வம் பெருகும், குடும்பத்துக்கு ஐஸ்வர்யம் வரும். இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மொத்தம் 12 ராசிகள் இருக்கும். அந்த 12 ராசிக்காரர்களும் என்ன செஞ்சால் நமக்கு வருஷம் ஃபுல்லாக நமக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும், அதிர்ஷ்டமானது பெருகும் அப்படிங்கிற அற்புதமான ஒரு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோங்க. பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வேத ஜோதிடத்தில் அக்ஷய திருதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுதுங்க. ஏன்னா அன்றைய நாளில் நல்ல சக்திகள் நமக்கு நிறைய இருக்குது. அன்றைக்கி தொடங்கக்கூடிய எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும். அன்றைக்கி செய்யக்கூடிய இந்த காரியங்கள் செயல்கள் எல்லாமே நல்ல பலன்களை, அதுவும் நமக்கு புண்ணிய பலன்களை கண்டிப்பாக தேடி தருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் நான் அக்ஷய திருதி நாளில் நான் புதிய விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கலாம். தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம், பூஜைகள் செய்யலாம், ஆன்மீக விஷயங்கள் நம்ம ஆரம்பிக்கலாம், தான தர்மங்கள் பண்ணலாம். இப்படி எந்த ஒரு விஷயங்கள் நம்ம தொடங்கினாலும் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்பப்படுது. அப்படிப்பட்ட இந்த நாளில் ஒவ்வொரு ராசி, மொத்தம் 12 ராசிகள் இருக்கும். ஒவ்வொரு ராசிகளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற அற்புதமான தகவல் தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இதனால் நமக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல ஒரு பணம், அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே பெருகும். அப்படி இந்த நாளில் நமக்கு அதிர்ஷ்டம் மற்றும் செல்வத்தை வரவழைக்க 12 ராசிக்காரர்களும் செய்யக்கூடிய அற்புதமான எளிமையான ஒரு பரிகாரங்கள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. முதலாவதாக உள்ளது மேஷராசி. மேஷராசிக்காரவங்க நம்ம அன்றைக்கி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அரிசி தானம் செய்யணுமா. அதே மாதிரி தங்கம் நீங்கள் வாங்கிக்கிறதுங்கிறது நல்லது. இந்த 2 செயலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே மாதிரி தலைமுறையாக உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரவங்க பழங்கள் தானம் பண்ணணும். எந்த பழங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன பழங்கள் வாங்க முடியுதோ அந்த பழங்களை யாருக்காச்சும் முடியாதவங்க, வயசானவங்க, கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு நீங்கள் தானம் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தங்கமோ வெள்ளியோ வாங்கினா நிச்சயமாக நல்லது. இந்த 2 விஷயம் மட்டுமே நீங்கள் செஞ்சாலே போதும். நல்ல பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகள் பெருகும், சந்தோஷமான வாழ்க்கைகள் வாழலாம். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்காரவங்க யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்க, இல்லை வெயில் தாகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த வெள்ளரிக்காய்கள், அதாவது 11, 21 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ அது மாதிரி வாங்கி யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு வெள்ளரிக்காய்களை நீங்கள் அன்றைக்கி தானம் செய்யணுங்க. அதே மாதிரி வெள்ளி வாங்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இதனால் பல நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த ராசி கடகம். கடகம் ராசிக்காரவங்களுக்கு பழங்கள் அல்லது புதிய ஆடைகள் யாருக்காச்சும் தானம் பண்ணலாம். நமக்கு குடும்பத்துக்கு இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்காரவங்க. சிம்ம ராசிக்காரவங்க ஏழைகளுக்கு உங்கள் கையால் சாப்பாடு கொடுக்கணும். நம்ம சமைச்சிட்டு அவங்களுக்கு சாப்பாடு தானம் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நீங்கள் வெளியில் பணம் கொடுத்தாச்சும் அவங்களுக்கு சாப்பாடுகள் யாருக்காச்சும் நீங்கள் அன்னைக்கு தானம் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம தங்க நகை வாங்கிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அதிகரிக்கும். அடுத்தது கன்னிராசி. கன்னிராசிக்காரவங்களுக்கு தானம் செய்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் பழங்கள் வாங்கி கொடுக்கலாம், தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம், விசிறி வாங்கி கொடுக்கலாம். அப்படி உங்களால் முடிந்த தானங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யணுங்க. அதே மாதிரி கோவிலுக்கு நம்ம போகிறோன்னா கோவிலுக்கு இது மாதிரியான பொருட்கள் நம்ம தானம் பண்ணலாம். நிறைய பக்தர்கள் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது மாதிரி உங்களால் முடிஞ்சதுன்னா, வெயில் காலமாக இருக்குது அப்போ இது மாதிரி விசிறி தண்ணீர் இது மாதிரி கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாளில் நீங்கள் தங்கம் வாங்கினா உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரவங்க பால், மாவு அல்லது தயிர் இதை நீங்கள் தானம் அன்றைக்கி பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். குடும்பத்துக்கு பல நல்ல நல்ல விஷயங்களும் அதிர்ஷ்டங்கள் இது எல்லாமே கிடைக்கும். வெள்ளி வாங்கினா குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ரொம்ப நாள் நம்ம ரொம்ப காலத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரவங்க சாப்பாடு, இனிப்பு, தண்ணீர் இது மாதிரியான பொருட்கள் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு, ஏழைகளுக்கு நம்ம கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் அன்னைக்கு தாமிர பொருள், அதாவது தாமிரம்னா காப்பரில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலம் உங்களுக்கு நல்ல பணவரவானது அதிகரிக்கும். அடுத்தது தனுசு ராசி.
தனுசு ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் ஏழைகளுக்கு பழங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நம்ம வீட்டுக்குன்னு வாங்குறப்ப தங்கம் நம்ம வீட்டுக்கு அன்றைக்கி கொண்டு வந்தோன்னா அதிர்ஷ்டமானது கிடைக்கும். ஆன்மீக விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வமானது அதிகரிக்கும். அடுத்த ராசி மகரம். மகரம் ராசிக்காரவங்களுக்கு இனிப்புகள் தானம் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அன்றைக்கி நீங்கள் கோவிலில் போய் பண்ணலாம், இல்லாட்டி வீட்டுக்கு பக்கத்தில் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ யாருக்காச்சும் இனிப்பு பொருட்கள் நம்ம சாக்லேட்ஸு அது மாதிரி என்ன முடியுதோ ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் இல்லாட்டி சக்கரை பொங்கல் பண்ணி ஏதாச்சும் ஒரு இனிப்பு நீங்கள் அன்றைக்கி தானம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வீட்டுக்கு நல்ல மர ஜாமான்கள், உட்டன் ஐட்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி மர ஜாமான்கள் நீங்கள் அன்றைய தினம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். குடும்பத்துக்கு நல்ல சந்தோஷமானது அதிகரிக்கும். அடுத்த ராசி கும்பராசி. கும்பராசிக்காரவங்க கடலை அல்லது சத்து மாவு தானம் பண்ணணும். அப்படி பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி குடும்பத்துக்கு நீங்கள் தங்கம் வாங்கினா பணம் வரும். வருடம் முழுவதும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும். கடைசி ராசி மீனம். மீனம் ராசிக்காரவங்க மஞ்சள் நிற உணவுகள் தானம் செய்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதாவது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலுமிச்சம்பழ சாதமாக இருக்கலாம், இல்லை லட்டுவாக இருக்கலாம். அப்படி மஞ்சள் கலரில் என்ன உங்களுக்கு உணவுப் பொருட்கள் இருக்கோ அதை நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் தானம் பண்ணி பாருங்கள். நிச்சயம் பலவித அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். இது மூலமாக நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையானது வாழலாம். இப்படி 12 ராசிக்காரவங்களுக்கும் நம்மளுடைய ராசி பிரகாரம் சில முக்கியமான பொருட்கள் நம்ம தானம் பண்ணோன்னா அன்றைய நாள் அக்ஷய திருதியை நாளில் அதனுடைய புண்ணிய பலன்கள் நமக்கு அக்ஷயமாக கண்டிப்பாக பெருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் முடியுதோ, என்னெல்லாம் தானங்கள் பண்ண முடியுதோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல வாழ்க்கையில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், நிம்மதி, சந்தோஷம் இது எல்லாமே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோங்க. இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.